இங்க பாருங்கம்மா, என் அம்மாவும் என் தங்கச்சியும் பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்ல. என் அம்மா பண்ண எல்லா விஷயத்துக்கும் துணைக்கு நின்னது தப்புதான், ரொம்ப ரொம்ப பெரிய தப்புதான். அந்த தப்ப அவ உணர்ந்து இந்த நேரத்துல நிக்கிறா. இந்த நேரத்துல நீங்க தானம்மா அவளுக்கு ஆறுதல் கொடுக்கணும். இப்படி நீங்களே கைவிட்டா எப்படிம்மா? இங்க பாருங்கம்மா, உங்களதான் அவ அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ, ஏன்ப்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கா? என்ன பையன் அம்மான்னு நினைக்கிறாளா? உன் தங்கச்சிலாம் என் அம்மான்னு என்னைக்குமே நினைச்சதும் இல்ல, அப்படி ஒரு நாளும் என்ன நடத்தினதும் இல்ல. நான் வேணா என் பிள்ளையா நினைச்சு உன் தங்கச்சியை நடத்திருக்கேனே தவிர அவ ஒரு நாளும் என்ன அம்மான்னு நினைச்சு நடத்துனதுல இல்ல. ஏன் இந்த சண்டையில கூட கிளவி கிளவின்னு சொல்லியிருக்காளே தவிர அம்மானும் அத்தையனும் உரிமையா கூப்பிட்டது இல்லப்பா. இங்க பாருப்பா, இந்த விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டியது நான் இல்ல, என் புள்ளதான். நீ எது பேசுறதா இருந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கோ. அவனுக்கு எந்த விருப்பம் சரின்னு படுதோ அதுதான் என் விருப்பமோ. என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? நீங்க தானம்மா இந்த குடும்பத்துல பெரியவங்க. நீங்களே இப்படி கை விரிச்சா எங்கம்மா போவோம் நாங்க? எங்களை மன்னிச்சிருங்கம்மா. என் தங்கச்சியை மட்டும் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா. நீங்க பெரியவங்க. உங்க காலில் விழுறது ஒண்ணும் எனக்கு அவமானமும் இல்ல, சங்கட்டமும் இல்ல. உங்க காலில் வேணா விழுறமா. ஐயோ தம்பி, என்ன பண்ணி நீ வேற சும்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா. இங்க பாரு, உன்னை காலில் விழ வைக்கணும், அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதும் இல்ல. அந்த அளவுக்கு மோசமான பொன்பொலையும் நான் இல்ல, உன் அம்மா மாதிரி. இங்க பாருப்பா, உன் விஷயத்துல உன் தங்கச்சி விஷயத்துல தலையிற உரிமையும் எனக்கு இல்லை. உன் தங்கச்சி அந்த உரிமையை எனக்கு தரவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ என் பையன்கிட்டயே பேசிக்கோ. நான் உன் தங்கச்சி விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி என் பையனை நீ இதுதான் பண்ணி ஆகணும்னு வற்புறுத்தவும் மாட்டேன். அது அவனுடைய முடிவு, அவனுடைய வாழ்க்கை. அவரோட முடிவுதமா, அவருடைய வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்லல. அந்த பையன்ற உரிமையை எடுத்துட்டு நீங்க சொல்லலாம் இல்லம்மா. ஒரே ஒரு வாட்டி என் தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கம்மா. இப்போ இந்த நேரத்துல வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்றீங்க. ஐயோ மச்சான், நீ எத்தனை வாட்டியா இங்க வந்து உன் தங்கச்சியை பாத்துட்டு போன? கல்யாணமான புதுசுல இருந்து சொல்லி ஒரு நாள் நல்லது கேட்டதுக்கு வந்திருப்பியா? பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு சொந்தங்களை இழந்தவன் தானே நீ. இன்னைக்கு வந்து சொந்த பந்தவங்க கிட்ட நீங்க பெரியவங்க நான் சின்னவன் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் எம்மா இந்த விஷயத்துல என் வீட்டுல விஷயத்துல நடக்குது, வாங்க வந்து எடுத்து பண்ணுங்க, எதையாச்சும் சொல்லி கூப்பிட்டுருப்பியா? ஏன் என் வீட்டு விஷயத்துல உன்னை முன்னாடி நின்று நடத்தினால ஒரு நாள் வந்தது இல்லையே நீ. இப்போ வந்து மாமா மச்சான் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க, எந்த உரிமையில வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க? நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. நீ எதுவுமே பேச வேண்டாம் தம்பி. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் ஒரு நல்ல புத்தி வரணும்னா போய் அம்மா வீட்டுல அடிபட்டு வந்தாதான் நல்ல புத்தி வரும். ஆமா, மாமியார் வீட்டுல உங்களுக்கு எல்லாம் இருந்தோம், உங்களுக்கு வலிக்குது இல்ல, அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு போங்க. அம்மா வீட்டுல போயிட்டு ஒரு 4 செருப்படி பட்டாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி தானே வரும். ஏமா இப்படிலாம் சொல்றீங்க? என் தங்கச்சி அப்படி என்னமா பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? அவ என்னென்ன பண்ணலன்னு மட்டும் கேளு. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் மூஞ்ச காட்டுறது என்ன, எரிஞ்சு எரிஞ்சு மேல விழுறது என்ன, அத வீட்டுல இருக்கிறவளையே அனுப்பி விட்டுருக்காள. சொந்த மருமவ மாசமா இருக்கான்னு கூட பாக்காம இவளெல்லாம் நான் ஏன் மருமவன்னு பாக்கணும்? பெரியவங்க நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? நான் என் அம்மையை கண்டிப்பா கூட்டிக்கிட்டு போயிடுறேன், இங்க விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா என் தங்கச்சி இப்படி வீட்டை விட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நாலு பின்ன அவளுக்குன்னு என்ன மரியாதை இருக்கும் இந்த இடத்துல? நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுவும் வயசான காலத்துல பிள்ளை எல்லாம் பேரம் பேத்தியே பிறக்க போகுது. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு அசிங்கம் தானம்மா. என் தங்கச்சி எப்படி மனசு உடைஞ்சிருப்பா? என்ன என்ன தாட்சாயினி, நீ எதுவும் கவலைப்படாத. அண்ணன் நான் பேசி உன்ன இங்கே இருக்க வைக்கிறேன். இல்லண்ணே, அவங்க சொல்றது கரெக்ட் தான். அம்மா அம்மான்னு பாசத்துல நானு ரொம்ப உருகி போயிட்டேன்னே. எது தப்பு எது சரின்னு கூட தெரியாத அளவுக்கு அம்மா சொல்றதை கண்மூடித்தனமா நம்பி மாமியார்ல இருந்து என் புருஷன்ல இருந்து யாரு சொல்லுபடியும் கேட்காம ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து நான் திருந்திட்டு இனிமே இப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா என்ன? என்னையும் உன் கூடிய கூட்டிட்டு போனேன், நானும் உன் கூடிய வந்துடுறேன். தாட்சாயினி, உன்னை கூட்டிட்டு போக முடியாமலாம் இல்லம்மா. ஆனா இந்த வயசான காலத்துல உன்னுக்கு இந்த நிலைமையா? வயசான காலத்துக்கு அப்புறம் தான் புத்தி வரணும்னு இருந்திருக்கானே. அம்மா அம்மான்னு பித்து போய் அலைஞ்ச பத்தியா? அதான் எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. என்னை கூட்டிட்டு போயிருந்தேன். தாட்சாயினி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லன்னு சொல்லல. நீயே எங்க கூட வரன்னு சொல்லதுடி. வாய மூடுமா. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். தங்கச்சி வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க தெரியுதா? நான் ஒரு நாள் கூட அவ எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு ஒரு அக்கறையும் பட்டது இல்ல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவ இருக்கிற இடம், அவ நல்லா இருப்பான்னு மாமா நல்லா வச்சுப்பாங்க. அவளை சுத்தி இருக்கிற பசங்களா இருக்கட்டும், அவங்க அத்தையா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்கன்றதுதான். ஆனா அவளுக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை நீ அழிச்சிடலாமா? உன் பொண்ணு வாழ்க்கையை நீ அழிச்சதுல உனக்கு சந்தோஷம் தானே? அது இல்லையா, அம்மா சொல்றது கொஞ்சம் கேளுங்கயா. நிறுத்துமா. பச்சை பிள்ளை அழிக்கணும்னு நினைச்சிருக்கேன் நீலாம். தயவு செஞ்சு வெளியே போய் நின்று சொல்லிட்டேன். வேண்டாண்ணே, எதுக்கு அவங்கள பட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன்? ஏன் புத்தி எங்க போச்சு? அவங்க சொன்னாங்கன்னா நான் அதை செய்யணுமா என்ன? கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும். அம்மா அம்மான்னு சொல்லி ஆடி இருக்க கூடாது. அம்மா பேச்ச கேட்டு எல்லாத்தையும் நானே கடைசியில முடிச்சுக்கிட்டேன். நல்ல புருஷன், நல்ல மாமியாரு, பெத்த 2 பிள்ளையும் தங்கமான பிள்ளைங்க. ஆனா அம்மா அம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நானே நிறுத்திக்கிட்டேன். மாமா, இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்க அக்காவை மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அவ இந்த வீட்டை விட்டு இப்பவுமே வெளியே போகணும், அவ்வளவுதான். மாமா உங்க கால்ல வேணாம். மாமா என்ன காரியம் பண்றீங்க?
அம்மா எனக்கு இன்னும் 2 வாரத்துல காலேஜ் ஓபன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க அம்மா. எனக்கு நல்ல நல்ல சுடிதாரு, அதுக்கப்புறமா நல்ல பேகு, இப்படி சைட்ல மாத்திட்டு போவாங்களாம்மா. எனக்கு அந்த மாதிரி தான் பேக் வேணுமா. ஏம்மா இவனை வாங்கி தர சொல்லுமா எல்லாத்தையும். ஆமா டி ஆமா. அவன் இவன் சொல்லிக்கிட்டு அவனை அண்ணன்ற முறையில ஸ்தானத்துல வச்சு நடத்தாத. ஆனா எது வேணும்னாலும் அவனையே கேட்டுக்கிட்டே என்ன வாங்கி தருவான். உனக்கு வாங்கி உன் தலை மேல கொட்டுவான். ஆளை பாரு ஆளை நல்லா வந்துட்டான். என்னம்மா சொல்லி வாங்கிட்டம்மா, நான் சொன்ன ஓவரா பண்ணுவான். அங்கதான் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நடிப்பான். அப்படி பக்கத்துலதான் நின்னுகிட்டு இருக்கான். எட்டி தூரம் நின்னுகிட்டு இருக்க மாதிரி பண்ணுவான். அவனை கூப்பிட்டு சொல்லு நீ. ஏன் டீ உனக்கு நாளைக்கு வேணுமா என்ன? இன்னொரு 2 வாரம் இருக்குல்ல, பொறுமையா வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை இரு. பொறுமையான எப்ப வாங்கி தருவா? காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, நாளைக்கே வேணும். சரி இரு. கார்த்தி கார்த்தி சொன்னலாம், உன் பையன் அப்படி பக்கத்துலதான் நிப்பான், இருந்தாலும் அப்படி நடிச்சிருவான் காது கேட்காத மாதிரி. கார்த்தி இல்ல கார்த்தி. என்னம்மா, என்ன கூப்பிட்டியா? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா கூப்பிட்ட மாதிரி இருக்கும் உனக்கு. என்னல இந்த கொக்குலாம் ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்குமே யார வர வரைக்கும், அந்த மாதிரி ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்க. எதுக்காண்டி இப்ப நீ அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்னடி பிரச்சனை? என்கிட்ட பிரச்சனை பண்றது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு பிடிக்கிறது வேலை எல்லாம் இல்லையா? 50,000 ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன், ஒழுங்கு முதல்ல போய் படி. ஆமா உன்ன மாதிரி அரியர் வச்சு கிளியர் பண்ணவனுக்கு எல்லாம் படிப்பை பத்தி எப்படி தெரியும்? இன்னும் காலேஜே ஓபன் பண்ணல, அதுக்குள்ள படிப்பாங்களா? கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா தானே. எப்படி இல்ல அரியர் எல்லாம் கிளியர் பண்ண? பிட் அடிச்சு தானே பாஸ் பண்ண. எடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அண்ணன்ற ஒரு மட்டும் மரியாதை இருக்கா? பிள்ளைய போட்டு என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா பாரு. இங்க பாரு, அவங்க கிட்டதான் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லணும். ஆமா இல்லன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே இல்லாம சும்மா கையை வீசிக்கிட்டு தான் காலேஜுக்கு போவா. புத்தியில வச்சுக்கோ, ஒழுங்கு மரியாதை அவகிட்ட சாரி கேளு. பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும். சாரி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஆமா அவ தானே பேசுனா, எப்பவும் பேசுறது தானே. என்ன உடனே நல்ல மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? நீ இப்படிலாம் சொல்ல மாட்டிய. மவல்ல தனியா மாட்டுவல்ல, அப்ப இருக்குடி உனக்கு. பாரு பாரு, பின்னாடி இருந்து ஏதோ சொல்றான் பாரு. அவன் எங்க சொல்றான்? ஆமா அவன் சொல்லி 10 அவர் கழிச்சு திரும்ப, அப்புறமா உனக்கு தெரியும். போமா அந்தால, நீ சும்மா எதையாச்சும் சொல்லிக்கிட்டு. நான் சொல்றதை மட்டும் சொல்லு. பக்கத்துல இருந்தாலும் அவனுக்கு காது கேட்காத மாதிரி அவன் நல்லா நடிப்பான். நீயும் அதுக்கேத்த மாதிரி உங்க பிள்ளைக்கு சிங்சாங் போடு. ஏம்மா ஒருவேளை நீ என்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்துட்டியோ? எனக்கு டவுட்டா இருக்குமா. இவன் சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஒருவேளை அப்படியேதான் இருக்குமோ? ஏன் டீ ஏன் உனக்கு மட்டும் புத்தியா எப்படி யோசிக்குது? ஆமா கோசி, அது தெரியுது, ஒரு நாய். அந்த நாய் பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்கு பாரு, அந்த குப்பை தொட்டில தான் நீ கடந்தா. நீ மூடு, என்ன உன்கிட்ட கேட்கல நான் ஒன்னும். பாத்தியா சண்டைக்கு வர என்கிட்ட நீ? உன் பிள்ளை பத்தி எப்படி சொல்றான்னு சொல்லி அங்க இருந்து குப்பை தொட்டில தான் கடந்தனா. ஆமா நீ அப்படித்தானே கேட்டா? 10 மாசம் பெத்து வளர்த்து உன்னை இவ்வளவு தூரம் ஆளாக்கி இருக்கும் பாரு. என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஆமா இருக்கிறது காணாதுன்னு சொல்லிட்டு உன்னை குப்பை தொட்டில இருந்து வர எடுக்கிறாங்க. சரி விடுமா. கேளு அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்படி ஒத்த கால நின்னுகிட்டு இருக்க? அவ சொன்ன மாதிரி அப்படி கேளு. அப்படி கேளு. ஆளப்பறையால நல்லா கூத்து விடுறத கூட்டுச்சு. ஏம்மா பாருமா. சிவ சிவ ஐயோ கடவுளே. ஏலே உனக்கும் அவளுக்கும் 10-15 வருஷம் எப்படி பார்த்தாலும் வயசு வித்தியாசம் இருக்கும். யாருல அவகிட்ட போயிட்டு சரிசமமா சண்டைக்கு நிக்கா? யாரு? நானு. நீ அதை பார்த்த? நான் பாட்டுன்னு சும்மா தானே நிக்கிறேன். அவ அரியர் வச்சிருக்கா, அதை வச்சிருக்கு, இதை வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இரு அண்ணி வரட்டும். அண்ணி முன்னாடி சொல்லல நான் மட்டும் பாரு. இங்க பாருமா, அவ முன்னாடி எல்லாம் இவ எதையாச்சும் சொன்னான்னு வச்சுக்கோ, இவள அப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா. நீ எதுக்கு இப்படி நின்னுட்டு இருக்க? அத முதல்ல சொல்லு. என்னமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? நேரம் என்ன ஆகுது? நேரம் எப்பயும் போலதான் ஆகுது. நீ ஏன் நின்னுகிட்டு இருக்கா? இல்லம்மா, அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நேரமா போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணாங்க, அதனாலதான் நின்னுகிட்டு இருக்கேன், வேற எதுக்கும் நிக்கல. அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறக்கா நின்னுட்டு இருக்கா? ஆமா, ஏன் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு உனக்கு சிரிப்பு வருது? அப்படி எத்திக்கிட்டு மிதிச்சான்னு வச்சுக்கோ, மூளையில போய் விடுவா. ஏம்மா ஏற்கனவே இவன் கூட அடிச்சு அண்ட போட்டிருக்கா, இவன் கூட எப்படிமா வந்து வருவான்? இங்க பாரு, ஏன் போக மாட்டான்? அவன் புருஷன் தானே, அதெல்லாம் கூட போவான். நீ வாயை வெடிக்கிட்டே சும்மா இருந்தா மட்டும் போதும். ஆமா ஜெனிஃபரே வந்துட்டா. வாமா வா. சாப்பிட்டியா? இல்ல எனக்கு நேரமாச்சு, நான் இப்ப வெளியே தானே போறேன், நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கெல்லாம் சேர்த்து சமைக்க வேண்டாம். ஆமாமா, நானும் அவளும் வெளியே போறோம்ல, நான் வெளியே வாங்கி கொடுத்துக்கிறேன். ஆமாமா, எனக்கும் சமைக்காத, நானும் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க போயிட்டு நான் சாப்பிட்டுப்பேன். வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, தள்ளி வாங்க. என்ன ஏய் சிப்பா
நான் சொல்லுவேன். என்னி, உங்களுக்கு தெரியாதே, இங்க ஒரு சாரு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட போறாராம். அதனாலதான் வாசப்படியிலே ஒத்த கால நின்றுகிட்டு இருக்காரு அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே கேப் புக் பண்ணிருக்கேன். கேப் வந்துடும், கேப்ல போய்க்கிறேன். யாரும் எனக்கு கண்டி சிரமம்லாம் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இல்லைன்னு வச்சுக்கோ, வாய் அப்படி ஒட்ட தச்சிருவேன். போமா, சும்மா என்னைய ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பா. யாம வெளியே வர ஆட்டோல எல்லாம் போனோம், அதான் இவன் சும்மா தானே இருக்கான், இவன் கொண்டு போய் விடுவான். ஆமா, நீ சும்மா தான் இருக்கான் தின்னுட்டு. உனக்கு என்னடி பிரச்சனை? இங்க பாரு, நான் கூட்டிட்டு வந்து விடுறேன். நீ ஒன்னும் கேப்லாம் புக் பண்ண வேண்டாம். நான் கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே போய்க்கிறேன். அம்மாடி ஜெனிஃபர், எங்க மேல இன்னும் கோவமா இருக்கியாமா? இங்க பாருமா, நாங்க பண்ணது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி நீ இவ்வளோ கோவமா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. குடும்பமா சேர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறோம். இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சு எங்களை ஏத்துக்குமா. உனக்கும் யாரும் இல்லைன்னு சொன்னது எல்லாமே தப்புதான். ஆனா கஷ்ட நேரத்துல எங்களுக்கும் யாருமே இல்லைன்றது நீ இருக்கும் போதுதான் புரிஞ்சுது. உன்னை தவிர எங்களுக்கு யாருமே வந்து உதவியும் செய்யல, எங்க கூட நிக்கவும் இல்லை. என் கூட பிறந்தவன் இருக்கான் தான், பேருக்காண்டி இருக்கான். ஆனா ஒரு வாட்டியும் என் கூட வந்து நின்னதில்லை. ஆனா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தையும் கேட்காம இவனை கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காண்டி அவனை ஜெயில கொண்டு போய் வச்சதுனால நீ வந்து எவ்வளவு துடிச்சு போய் அவனுக்காண்டி நீ சப்போர்ட் பண்ணன்னு எனக்கும் தெரியும். இங்க பாருமா ஜெனிஃபர், இங்க பாரு, இந்த ஒரு வாட்டி மட்டும் அவன் கூட்டிட்டு போவான், அவன் கூட போ. என் மேல மரியாதை இருந்தா கூட்டிட்டு போ. இங்க பாருங்க ஆண்டி, இவெல்லாம் என் கூட வேண்டாம். நான் யாரையுமே கூட்டிட்டு போற மாதிரி இல்ல. ஏற்கனவே நடந்த பிரச்சனையில இருந்து என்னால இன்னும் மீண்டு வர முடியல. இன்னொரு பிரச்சனை வேற வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ். அது வந்து ஜெனிஃபர், இந்த ஒரு வாட்டி மட்டுமா அவன் கூட்டிட்டு போய் விடுவானே. காலம் வர கெட்டு போயிருக்கு, நேரம் வராச்சு, ஏதோ அவசரங்கிற அவன் கிளம்பி வர நின்னுகிட்டு இருக்கான் எனக்காண்டிமா. அது வந்து அண்ணி, நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் ஒத்துக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அடியை வந்தன்னு வச்சுக்கோ, குட்டச்சி காலை சொல்லிட்டு அடிச்சிரும் பாத்துக்கோ. சிபே, இல்ல கௌசி, எனக்கு கஷ்டம்லாம் இல்ல, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமே தான் நினைச்சேன். என்ன நீ இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா அப்ப இவன் கூட போறதுக்கு விருப்பமா? எனக்கு ஓகே தான். சரிம்மா ஜெனிஃபர், இரு, நான் போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு போ. இல்ல எனக்கு வேண்டாம், ஏற்கனவே நேரமாச்சு, ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க, நான் போகணும். அம்மா, அவளுக்கு நான் வெளியே ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கிறேன், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். போலம்மா? போலாம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போங்க, சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டு வரேன். சரிங்க ஆண்டி, போலாமா? அண்ணி, இவன் கூடயா போறீங்க? ஏய், என் பொண்டாட்டி என் கூட தாண்டி வருவா. ஆளை பாரு குட்டச்சி, நீ பண்ணதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அவளை கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பேத்தி என் கூட சேர்த்துதான் வைக்கிற. பாவம் போனா போதுன்னு விடுறேன். அண்ணன் கிட்ட என்னமோ கேட்டல, என்ன கேட்கணும்? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லி, அண்ணன் வரும்போது வாங்கிட்டு வரேன். அண்ணன் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். எனக்குலாம் எதுவும் தேவையில்லை. இன்னொரு விஷயம், அண்ணன் கிட்ட அண்ணி எதுவும் தனியா பேசணும்னு நினைக்கிறா, நீ உள்ள புரியா? போய் தொலைகிறேன். என்ன, நம்ம ஆளு கொஞ்சம் ரொமான்டிக்கா மாறின மாதிரி இருக்கு. ஒரு வேளை நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலோ? ஜெனிஃபர், அது வந்து இங்க பாரு, உங்க அம்மா மனசு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல. அதுவும் இல்லாம நான் இங்க இருக்க போறது கொஞ்ச நாள் தான். என்னடி சொல்ற? ஆமா, அதனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காம கீழே வெயிட் பண்ற, சீக்கிரம் வா. இதே மாதிரி பைக்ல போகும்போது இந்த பிரேக் போட்டு மேல விழ வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாமதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், சொல்லிட்டேன். கீழே வெயிட் பண்றேன், வா. சரி, பரவாயில்ல. ஆமா, கூட வரேன்னு சொன்னாலே அதுவே பெரிய விஷயம். அண்ணே, வாடி, என் வாயாடி. என்ன பார்க்க வந்த? நீயும் அண்ணியும் பேசுனதை கேட்டேன். என்ன கேட்ட? அண்ணி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மள விட்டுட்டு போயிருவாங்களான்னு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அண்ணே, நான் கேட்டேன். இங்க பாருடி என் செல்ல வாயாடி, உன் அண்ணி நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான். நான் பண்ண விஷயத்தினால கோவத்துல பேசிட்டு போறா, மத்தபடி எதுவும் இல்ல. நீ இந்த விஷயத்த அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? ப்ராமிஸா போக மாட்டாங்கல்ல? உன் அண்ணிய போக விட மாட்டேன்டி, அவ என் பொண்டாட்டி, சரியா? என் கூட வாழ்றதுக்காண்டி வந்திருக்கா. அவளை எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவேன்? அதெல்லாம் விட மாட்டேன். இங்க பாரு, நீ இதெல்லாம் கவலைப்படாத, இத பத்தி எல்லாம் யோசி. படிக்கிறத மட்டும் யோசி, புரிஞ்சுதா? என்னடி வாயாடி திடீர்னு பாஸ் சொன்னமில்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, அவ கீழே இருக்கா, நான் போறேன். உனக்கு ஏதாச்சும் வேணுமா? வேணும், சிக்கன் ரைஸ் வேணும். இவ்வளவு நேரம் சென்டிமெண்டா பேசுனது எல்லாம் இதுக்குதான். ஒருத்த சிக்கன் ரைஸுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட் தேவை? நீ தானே கேட்ட என்ன வேணும்னு. சரி சரி, கத்தாத. அம்மா கிட்ட நான் பொறுமையா சொல்லிக்கிறேன், சரியா? நான் வரும்போது வாங்கிக்கிறேன். அம்மாக்கும் சேர்த்து டிஃபன் எதனா வாங்கிட்டு வரேன். அம்மாவை சமைக்க வேண்டாம்னு சொல்லு, அடுப்பாங்கரையில போயிருக்காங்க பாரு, ஏற்கனவே உடம்பு சரியில்லை,
அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணு சரியா? ம் சரி. சரி அண்ணன் போயிட்டு வரேன். ஆ நீயா? ஏன் வேற யாரும் எதுக்கு பார்த்துட்டு வந்த? உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? சுவிட்ச் ஆஃப் பண்ற, பிளாக் பண்ற, கட் பண்ற, அட்டன் பண்ணி பேசினா என்ன? அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்ட நீ? ஆ இங்க பாருடி, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் மூஞ்ச பார்த்து பேசு. என்ன பேசணும்? இல்ல என்ன பேசணும்? சாரிடி, மன்னிச்சிரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி எல்லாத்தையும் வெறுக்கிற மாதிரி பண்ற. ஏன்டி இவ்ளோ கோவம் என் மேல? இங்க பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இந்த கொஞ்ச நாள் நீ என்கிட்ட பேசாம இருந்தப்பதான் புரியுது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்லி. லிட்டரலி பைத்தியமே பிடிச்ச மாதிரி திரியறேன்டி. தூங்க முடியல, சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியலடி என்னால. உன்னை யாரு எனக்காண்டி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்க சொன்னா? அதான் வேண்டாம்னு சொல்லிட்டு போனியே. யோசிச்சு சொல்றேன் நீ கல்யாணத்தை பத்தி பேசும்போது. கல்யாணம் எல்லாம் எதுவும் வேண்டாம்ல, அப்புறம் என்ன? இப்பவும் அதுதான் சொல்றேன். இப்போதைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. ஆனா அதான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்றல, அப்புறம் என்ன? உனக்கு எப்ப அந்த ஐடியா இருக்கோ அப்ப மட்டும் வந்து பேசு. உனக்கு நினைச்சப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்றதுக்கும் உனக்கு தேவையான நேரத்துல என்கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கும் நான் ஒன்றும் தப்பான பொண்ணு இல்லை. நானும் நல்ல குடும்பத்துல இருந்தா வந்திருக்கேன். எனக்கும் கொஞ்சம் வெக்கமான சூடு சொன்னாலாம் இருக்கு. நீ தேவைன்ற போது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லைன்ற போது இப்போதைக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியல. உனக்கு எப்போ தோணுதோ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்ப வந்து என்கிட்ட பேசு. மத்தபடி என்கிட்ட எதுவுமே நீ பேச வேண்டாம். அடியே உன்ன கிட்ட வாடி. உன்கிட்ட தான் கேக்குறேன். என் கண்ணை பார்த்து சொல்லு, நான் இதுக்காண்டி தான் உன்கிட்ட பழகுனேன்னு சொல்லி. ஈஸியா நான் ஜட்ஜ் பண்ணிட்டல நீ. இங்க பாருடி, இங்க பாருன்னு சொன்னேன். அப்போ எதுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? இங்க பாருடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும்னு எனக்கு வந்து ஆசையா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேனே தவிர உன்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல. நீ டிஸ்கண்டினியூ பண்ண அரியரை ஃபர்ஸ்ட் முடி. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எந்த அளவுக்கு படிப்பேன்னு எனக்கும் தெரியும், என்னை சுத்தி இருக்கிறவங்க, ஏன் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் படிப்பு தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன தோணுதோ என்ன வேணா சொல்லிட்டு போடி. இங்க பாரு, கல்யாணம் பண்ணாதான் நீ என் பொண்டாட்டின்னு இல்ல, ஆல்ரெடி நீ என் பொண்டாட்டியா தான் நான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உன்னுடைய விருப்பம். இந்த கதையெல்லாம் நான் நிறைய கேட்டுட்டேன், பார்த்துட்டேன். போதும் டிராமாலாம். அடியே உன்ன இந்த ஹாஸ்பிட்டல் கையெடு. கையெடுன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல் கையெடு. கையெடுத்து 10 நிமிஷம் ஆகுது. என்ன பார்த்து சொல்லிட்டு போடி. நீ அதுக்காண்டி தான் ஆசைப்படுற, என் உடம்புக்காண்டி தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு போ. செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போ. உன் பின்னாடி இனிமே வரவே கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு போ. இதுதான் நம்ம 2 பேரோட கடைசி மீட்டிங்கா இருக்கணும். சொல்லிட்டு போடி, வாயை திறந்து சொல்லிட்டு போ. சொல்லுடி. சி அழுகாத. ஆனா ஒன்னும் அழுகுதுக்கிட்டு மண்டே உடச்சிருவோம் பார்த்துக்கோ. ஆமா இப்ப என்ன நடந்துச்சுன்னு அழுகுற? உன் பின்னாடி சுத்தினதுக்கு நான் தாண்டி அழுகணும், நான் தான் அழுகணும். இவ்வளவு தூரம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆசை இல்லையாடி உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு. நம்ம ஃபியூச்சர் கண்டி தானே சொல்றேன். இப்போதைக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம். அடி லூசு பைத்தியக்காரி, இப்பமாச்சும் என் கண்ட்ரோல்ல இருக்கேன் நானு. கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, படிக்கலாம் முடியாதுடி. சொல்றதை கேளுடி. இதுதாண்டி சேஃப்டி. முதல்ல இன்னும் 2 வருஷம் இருக்கு, இதை கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும். இங்க பாரு, இங்க பாரு, நாளா என் பக்கத்துல இருக்குல்ல, நீயா தான் வந்து நின்னுட்டு இருக்க. ஆமா நானா தான் வந்து நின்னுட்டு இருக்கேன். எனக்கு நீ வேணும். எனக்கு கல்யாணம் பண்ணிப்பிய மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. இப்பவுமே கல்யாணம் பண்ணிக்கணும். நான் படிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறேன், அவ்வளவுதான். அடியே உனக்கு ஏன்டி புரிய மாட்டேங்குது? கொஞ்ச நேரம் பக்கத்துல நின்னதுக்கே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடி. ஏதாச்சும் பண்ணிருவானோன்னு இருக்கு. இதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடி. படிக்க முடியாதுடி, புரிஞ்சுக்கூடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிக்கிறேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த மாதிரி பண்ணாதடி, கண்ட்ரோல்ல இழந்துருவண்டி. நான் யாரு கண்ட்ரோலா இருக்க சொன்னா? அடியே இது தப்பா இருக்கு, நீ தள்ளி பின்னுங்க. பத்தியா பத்தியா, இப்ப கூட சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான் கூப்பிட்டு பேசுறேன். ஆனா என்ன எப்படி தள்ளி விடுறேன்னு பாரு. இதை என்னுடைய ஆதியா இருந்தா இந்த மாதிரி பண்ணவே மாட்டான். இப்ப என்ன, நான் வேற ஒரு ஆதியா வந்து உட்காந்துட்டு இருக்கேன், இல்ல வேற ஒரு ஆளா? பைத்தியம் மாதிரி பேசாதடி பைத்தியக்காரி. அழகு இருந்தா அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா தான் இருக்கு. இங்க பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசாத. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லு, நான் இப்பவுமே கிளம்புறேன். நீ ஒண்ணு என்ன படிக்க வைக்க வேண்டாம், நானே படிச்சுப்பேன். அதை தாண்டி சொல்றேன், நான் படிக்க வைக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிதானே? ப்ளீஸ் டி. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆச்சு பண்ணிக்கேன்டா. இல்ல என்னடி உனக்கு பிரச்சனை? என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? கண்டிப்பா நான் விட்டுட்டு போயிருவான்னு சொல்லிட்டு ஏன்டி இவ்வளவு நம்புற என்ன? இல்ல என்ன கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல என் மேல, அப்படிதானே? இவன் எப்படியும் நம்மள கழட்டி விட்டுட்டு போயிருவான், அதுக்குள்ள இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படிதானே நினைக்கிற நீ? சொல்லு. என் மேல துளி கூட நம்பிக்கை இல்ல. என்னை பத்தி நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு உன்கிட்ட நான் பழகுறது எல்லாம் ஒண்ணு உடம்பு காண்டி, அப்படி இல்லைன்னா உனக்கு கழட்டி விட்டுட்டு போயிருவேன் அப்படி நினைச்சுதான் நீ இத்தனை நாளா என்கிட்ட பழகிட்டு இருக்க. இவ்வளவு கேவலமாடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? சி, இந்த அளவுக்கு நீ நினைப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அப்படியெல்லாம் ஒண்ணு நான் நினைக்கல.
இங்க பாரு, முதல்ல காலேஜ் அட்மிஷன் போடுவோம். அட்மிஷன் போட்டுட்டு நீ காலேஜ்ல ஜாயின் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு உனக்கு இதே ஃபீலிங்ஸ் என் மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, 2 வருஷம் தான் கழிச்சு தான் கல்யாணம். இதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா? சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி அட்மிஷன் போடுவோம். காலேஜ் அட்மிஷன் போட்டு 3 monthsல நான் கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன பண்ணாலும் எங்க சுத்தினாலும் அங்கதான் வந்து நிப்ப, அப்படிதானே? சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி நில்லடி, ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு போவ. நீ சொன்னதுக்கு ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறேன் 3 மாசம் கழிச்சு. நீ சொன்னா மட்டும். பொய் சொல்லலையே, என் மேல ப்ராமிஸா? உன் மேல சத்தியமா. போதுமா? தயவு செஞ்சு அழுகாத. மூஞ்சி பார்க்க முடியல, டென்ஷன் ஆகுது. அழுகாதன்னு சொன்னேன். அழுகாதடி, அழுகாதடி. கல்யாணம் பண்ணிப்பல்ல, ஏமாத்த மாட்டியே 3 மாசம் கழிச்சு? அடியே, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தைய பெத்துப்போம். போதுமா? அதெல்லாம் நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல. குழந்தெல்லாம் லேட்டா பெத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நான் ஒன்னும் குழந்தைக்காண்டிலாம் ஆசைப்பட்டு உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லல. உன் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. உன்னே இழந்துருவணும்னு பயமா இருக்கு. உருட்டு உருட்டு, என்னென்ன உருட்டணுமோ எல்லாத்தையும் உருட்டு. படிக்க கூடாது உனக்கு இப்போ, அவ்வளவு தானே. அதனால என்னென்ன உருட்டணுமோ உருட்டு. இங்க பாருடி, நீ சொல்றது இல்ல, கல்யாணமே முடிஞ்சாலும் உன் மேல என் சுண்டு விரல் கூட படாதுடி. சொல்லிட்டேன். உனக்கு வேற ரூமு, எனக்கு வேற ரூமு. ஆ, பாப்போம் பாப்போம். என்னடி நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற? இப்பதான் சொன்ன. அதெல்லாம் அப்போ பாத்துக்கலாம். அடி பாவி. நான் பேச வந்த விஷயத்தையே பேசல, இங்க வேலை பத்தி பேசணும்னு வந்தேன். அதெல்லாம் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணியாச்சு ஆல்ரெடி. யார் ரிசைன் பண்ணா? எதுக்காண்டி ரிசைன் பண்ணீங்க? என்ன கேட்காம? ரிசைன் பண்ணவர் பேரு ஆதி. அவர் உன்னுடைய புருஷன்னு சொன்னாரு. அந்த ஃப்ராட் அப்படி எல்லாமா சொன்னா? கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள எப்படி புருஷன்னு சொல்றான்? அப்படிதான் சொன்னான். ஃப்ராட் சொல்லிருப்பான். ஓவரா பண்ணாதடி. ஓய், என்ன? லவ் யூ. உன் லவ் யூலாம் நீயே மூட்டை கட்டி வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் தேவையில்ல. அப்ப கல்யாணம் மட்டும் கேக்குதா? ஆமா, கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா லவ் பண்ண மாட்டேன். அதான் சொன்னேனே, அழகு இருந்தா அறிவு இருக்காதுன்னு. அந்த கேஸ் தான். எப்படியோ போ. சும்மா 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 சொன்னேன். நீ வெளியே வெயிட் பண்ணு. நான் ரீனா சிஸ்டரை கூப்பிட்டு ஓபி பேஷண்ட் இருக்காங்களான்னு அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்புவோம். நீயும் என் கூட வரியா? வரணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் ஆனா இப்போ ஸ்டாஃப்ஸ் டிமாண்ட்ல இல்ல. சோ கொஞ்ச நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நாளையில இருந்து 3 ஷிஃப்ட் பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு ஷிஃப்ட் வந்தாலும் மத்த 2 ஷிஃப்ட்டும் கூட தான். நம்பிட்டேன், வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. நீங்க விட்டது இல்ல போதும். அடி, உண்மையா தாண்டி சொல்றேன். உண்மையா தான் கூடயே இருப்பேன். தெரியும் தெரியும், நீங்க கூட இருக்க லட்சணம்லாம். அடியே, வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. சின்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொல்றீங்க. இந்த வீட்ல இருந்து அம்மா போயிட்டாங்கன்னா நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டீங்களா? சொல்லுங்கப்பா. ரேஷ்மா, உன் அம்மா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது. அணு வயித்துல இருக்க குழந்தைய அழிக்க நினைச்சிருக்கா உன் பாட்டி. அதுக்காண்டி உன் புருஷன் கிட்ட இருந்து 10 லட்சம் பணம் வாங்கியிருக்கா. பாட்டி, சின்ன எல்லாருமே மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் வீட்டை விட்டு போறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் பிள்ளைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு வேணா ஷாக்கா இருக்கலாம். பட் ஆனா எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியலையே தவிர மத்தபடி எங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பத்தி எல்லாமே தெரியும். ரகு, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சமா நீ பொறுமையா இருந்திருக்க. இங்க பாருங்கப்பா, இந்த விஷயம் பாட்டி இப்படி பண்றாங்கன்னு தெரியும். ஆனா ஏன் இதை பண்றாங்கன்னு தெரியாது. இப்பதான் தெரிஞ்சிச்சு. ரேஷ்மா புருஷன் கிட்ட இருந்து 10 லட்சம் வாங்கியிருக்க விஷயம் எல்லாம். இங்க பாருங்க, இந்த விஷயத்த ஊதி பெருசாக்க வேண்டாம், விட்டுருங்க. அவங்களும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. மாமாவும் வந்திருக்காரு. இந்த விஷயத்த இப்படியே விட்டுறலாம்ப்பா. அம்மாவை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க போட்டு? அம்மா இல்லாம இந்த வீட்டுல நம்ம எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? அதுவும் இல்லாம அணுக்காண்டி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியுது. அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல அம்மா இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். ரகு, உன் மேல எனக்கு சின்ன சின்ன வருத்தம் இருக்குமா, இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி அம்மாவெல்லாம் வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. ஆமா, நீங்க பாட்டியை கூட்டிட்டு கிளம்புங்க. நாங்க எங்க வீட்டு குடும்ப விஷயத்த நாங்க பேசிக்கிறோம். ரகு, பிளீஸ்பா, உங்களை எதிர்த்து ஒரு காரியம் பண்றேன்னு நினைக்காதீங்கப்பா. உங்களை மீறி எங்களால எதுவுமே பண்ண முடியாது, இல்லைன்னு சொல்லல. இந்த ஒரு விஷயம் மட்டும் கேளுங்கப்பா. அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புனா அது எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்கும். பெத்த பிள்ளைங்க உங்க தலைக்கு ஒசரத்துக்கு வளர்ந்துட்டோம்ப்பா. இந்த நேரத்துல அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்றீங்க. அம்மா ரொம்ப பாவம்ப்பா. நம்ம இல்லாம அம்மால இருக்க முடியாது. அம்மா பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு வகையான அன்புப்பா, அவ்வளவுதான். அத காரணமா கொண்டு மாமா, நீங்க பாட்டியை கூட்டிட்டு கிளம்புங்க, நாங்க பேசிக்கிறோம். எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. நான் முன்னாடியே என் அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்கணும். மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மாமா, இப்பமாச்சும் உங்களுக்கு புத்தி வந்ததே. அவங்கள கூட்டிட்டு கிளம்புங்க. வாமா போவோம். இதுக்கு மேல இங்க இருந்து என்ன, அது உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ்ப்பா, எங்க மேல கோவப்படாதீங்கப்பா. அம்மா ரொம்ப பாவம். பாட்டி மேல வச்சிருந்த அன்புனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க.
எல்லா விஷயத்துக்குமே தண்டனை ஒரு தீர்வாகாதுப்பா. இந்த ஒரு வாட்டி மட்டும் அம்மா பண்ண தப்ப மன்னிச்சுக்கலாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, எங்களுக்காண்டி. பாட்டி, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் புத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அம்மா பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்க இந்த தப்பை தான் பண்றாங்க. அம்மா வீட்டு சைடு தான் முக்கியம், அம்மா தான் முக்கியம், தான் பெத்த குடும்பம் மட்டும்தான் முக்கியம், புகுந்த வீடு முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சு. ஆனா அம்மா திருந்தி இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்கள நம்ம தானே மன்னிச்சு ஏத்துக்கணும். அவங்க நம்மளுடைய சொந்தம் தானே. நம்மளே ஒதுக்கி வச்சா எப்படி பாட்டி? மத்தாலும் ஒதுக்கி வைக்கலாம், ஆனா அம்மாவை நம்ம ஒதுக்கி வைக்க முடியுமா? நீங்க இந்த வீட்டு பெரியவங்க, நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, யோசிச்சு முடிவெடுங்க பாட்டி. ஏய்யா ஏய்யா, இங்க பாரு, பிள்ளைங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த வயசான காலத்துல அவளை வீட்டை விட்டு அனுப்பி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தரை பிரிச்சுட்டு நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? இருந்துட்டு போட்டோம், விடு விடியா, கோவப்படாத. அப்ப அந்த பிள்ளை அனுப்பி விட்டுருக்காளே அதுக்கு? சேங்க, நாளைக்கு நானே போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேங்க. இங்க பாருடா சாயினி, இந்த மாதிரி எங்க கோவத்தை தணிக்கணும்ன்றதுக்காண்டிலாம் நீ போய் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ மனசு திருந்தி கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். இனிமே இந்த வீட்டுல நிம்மதியா இருப்போம், எல்லாருமா சேர்ந்து. சண்டை சச்சரவு எதுவுமே வேண்டாம், சந்தோஷமா இருப்போம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஒரு 2 நாள் நான் வெளியே போயிட்டு வரேன். இங்க பாரியா, வெளியெல்லாம் வேண்டாம், எல்லாருமா சேர்ந்து நம்ம வேணா எங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அப்படி ட்ரிப்பு வேணா போயிட்டு வருவோம் சந்தோஷமா. வீட்டுல ஏற்கனவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சின்னமோ ஏற்பாடு பண்ணுங்க. டி பைத்தியக்காரா, நீ ஏன்டா கோவமா இருக்க? அதான் அப்பா ஓகே சொல்லிட்டு போயிட்டார்ல அம்மா இருக்கிறதுக்கு, அப்புறம் என்ன? இப்ப நம்ம இங்க வரலன்னா கண்டிப்பா அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க தானே 2 பேரும் சேர்ந்து. பாட்டி, ஏன் பாட்டி உனக்கு இவ்வளவு கோவம் அம்மா மேல? சரி ரகு, முடிஞ்ச போன பிரச்சனையை பெருசாக்காத, விடு. சும்மா நான் எதையாச்சும் கேட்டுக்கிட்டு. பாட்டி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி ரேஷ்மா. ரகு, ரேஷ்மா, அம்மைய மன்னிச்சிருங்க. அம்மா, லூசு மாதிரி பேசாதம்மா, நீ என்னுடைய அம்மா. நீ இந்த மாதிரிலாம் பேசாத, நீ அமைதியா இருமா, மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு. ரகு, அனுவ போய் நம்ம நாளைக்கே கூட்டிட்டு வந்துடலாம்யா. அவ மருமக, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு. என்கிட்ட சொல்லிட்டுதான் கேட்டுதான் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இல்லம்மா. யாருக்காண்டியும் பயந்துலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ ஒன்னும் தப்பு பண்ணல, பாட்டி பேச்சை கேட்டுட்டு பண்ணது தப்புதான். அதுக்காண்டி உனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அது தப்புன்னு ஒத்துக்கிட்டல, அதுவே போதும். சரி விடு, எனக்கு ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரியா? சென்னையா எப்படி கேட்டுட்ட? அம்மா உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டி விடுறேன், இரியா, ஒரு 10 நிமிஷம் இரு. அம்மா, அப்ப எனக்கு? சரி, உனக்கு நடி ஒண்ணு மட்டும் ஒதுக்கி வச்சிருவேனா என்ன? சரி, அப்ப பிரியாணி வேணும். அம்மா, எனக்கு பிரியாணி பிடிக்காதுன்னு தெரியும்ல. அதெல்லாம் சாப்பிடுவா, நீ போய் செய்யுமா. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டியா நீ எனக்காண்டி? அதேதான் நானும் கேக்குறேன். பிரியாணி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நாள் ஆச்சு அம்மா கையில பிரியாணி சாப்பிட்டு. அமைதியா இரு ரகு. ஈ, சி பே. வெ, 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 வெ.